இல்ல அதான் பிரச்சனை. மேஜர் ட்ரெண்ட் கால் சைடு இருக்குது, இது மைனர் ட்ரெண்ட் தான் புட் சைடு போறது. இது திருப்பி கிரீன் ஆகும். வெயிட் பண்ணலாம். புதுசா வந்தவங்க யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓரியன்டேஷன் முடியாதவங்க யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம், சும்மா வாட்ச் பண்ணுங்க. 2-3 பேருக்கு லிங்க் அனுப்பிச்சிட்டேன். கால் சைடு ரெடி ஆகுது. மேஜர் ட்ரெண்ட் கால் சைடு தான் இருக்கு, மைனர் ட்ரெண்ட் தான் புட் சைடு போகுது. பெரிய மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு ரெட் கேண்டில் வரணும் கால் சைடு. ஒரு கேப் அப், இவ்வளவு பெரிய கேப் அப்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. 400 பாயிண்ட் மேல ஓப்பன் ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எஸ், கரெக்டா இருக்கு கால் சைடு. லாட் மட்டும் போட்டுங்க. கால் சைடு என்ட்ரி. $449 டார்கெட். 449 டார்கெட். 449ல போய் டிசைட் பண்ணலாம் இன்னும் மேல போதான்னு. 449 டார்கெட். 1-2 பாயிண்ட் குறைச்சிருங்க. 449 போலனா லேட் ஆயிடுச்சுன்னா குறைச்சிடலாம். ஸ்கேல்பிங்லேயே இருங்க போதும், அப்பலாம் விட்டுடலாம். 25 பாயிண்ட் வந்திருக்கு, அதுல ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சா பார்க்கலாம். சப்போர்ட் பியூட்டிஃபுல்லா ஸ்பாட்ல எடுத்திருக்குது, அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்றோம். நம்ம லெவல்ல ஸ்பாட்ல சப்போர்ட் எடுத்திருக்குது. 42 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இன்னும் இருக்கு புட் சைடு, கால் சைடு இருக்கு, இன்னும் மேல போயிடாது. ட்ரையல் பண்றவங்க பண்ணலாம். 442 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மேல போகுது. கால் செட் ட்ரையல் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா டக்குன்னு வெளியே வந்துடணும். 44 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. $400 வரைக்கும் ஒரு டார்கெட். இது குயிக்கா போவாது, ஏற்கனவே பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆகிக்குது. இந்த டார்கெட்டை வேகமா போவாது, கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. கிரீன் ஆயிடும் கால் சைடு. கால் சைடு கிரீன் ஆயிடும். இது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கு. ஒரு ஒரிஜினல் மூவ்மெண்ட் கால் சைடுக்கு வெயிட் பெண்டிங்ல இருக்கு. 442 அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அது 442 கொடுக்கும், அதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அது ஒன்றும் வரல. ஃபுல் ஸ்விங்ல இன்னும் வரல. அது வந்துச்சுன்னா போயிடும், சர்றன்னு மேல போயிடும். $442 ஸ்பாட் மூவ் ஆகல பாருங்க, ஆனா கூட பிரீமியம் போகுது. பியூட்டிஃபுல். ட்ரையல் பண்ணுங்க. ஸ்பாட்ல டார்கெட் இருக்கு பாருங்க, ஸ்பாட்ல டார்கெட் வரைக்கும் ட்ரையல் பண்ணலாம். ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் 442. ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இறங்கிக்குங்க. 89 பாயிண்ட்ஸ், 90, 84, 400 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 94 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. எஸ், எனஃப். லேட் ஆயிடுச்சு, போதும். இன்னும் போகுது, பட் வேணாம் நம்மளுக்கு. 93 பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு, பட் ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு பெண்டிங், அதனால வேணான்ட்டோம்.
ஸோ 93 பாயிண்ட்ஸ். இதில் யார் யார் கேப்சர் பண்ணது இந்த பாயிண்ட்ஸை? பியூட்டிஃபுல். 93 பாயிண்ட்ஸில் ஒரு 20-30 பாயிண்ட் எடுத்தால் போதும். ஏன்னா இப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே சைட்வைஸ் ஆகிடும். அவசரப்படாதீங்க. ஒரு ரெட் கேண்டல் ஒன் பெண்டிங் இருக்குது. பாயிண்ட்ஸ் யார் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். 60 பாயிண்ட்ஸ் எஸ்எம். வேற கொஞ்சம் பேர் பயந்துருப்பீங்க மேலே ஓப்பன் ஆகிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இது கேப் அப் பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் ஜம்ப் ஆகி இங்கே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எடுக்கணும்னா கொஞ்சம் தைரியம் வேணும். ஸோ கேப் அப் 400 பாயிண்ட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு 100 பாயிண்ட்டு ஸ்பாட்டில் எடுக்கிறோன்னா கொஞ்சம் தைரியம் இருக்கணும். பயம் வந்துடும் தான் ஜனங்களுக்கு. புரியுது எனக்கு. 60 பாயிண்ட்ஸ் பாலாஜி, 20 பாயிண்ட்ஸ் ஹரி, 42 பாயிண்ட்ஸ். ஒரு அழகான லாஜிக். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சு மார்க்கெட்டு? கேப் அப் ஓப்பன் ஆச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்க? ஆப்ஷன் செல்லிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தட நீங்கள் எல்லாம் புட் சைடு நுழைஞ்சிருப்பாங்க. மொத்த ஸ்டாப் லாஸையும் வந்து புட் சைடு எடுத்துச்சு. இதுக்கு மேலே கண்டினியூ ஆகிடுன்னு இன்னும் ஆப்ஷன் செல்லர்ஸ் இங்கே நுழைஞ்சாங்க. அவங்க ஸ்டாப் லாஸை வேற லெவலில் எடுத்துக்குது. யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ஸ்பீடில் போய் அடிச்சு தள்ளிடுச்சு. இன்னைக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு செம்ம அடி வந்துருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆப்ஷன் பையிங்கான நாள். இந்த 2 கேண்டல் இவ்வளோதான் ட்ரேடு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடில் உள்ளே இருக்காதீங்க. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வேலை பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டு 2 வேலையும் பண்ணிடுச்சு. இது ஒரு டார்கெட்டு, இது ஒன்று இறங்குச்சு, இது ஒன்று போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இவங்க புட் சைடா கால் சைடா புட் சைடா கால் சைடான்னு அந்த கேம் ஆடின்னு இருப்பாங்க. நீங்கள் அதில் லாக் ஆகாதீங்க. ஹவ் வாஸ் த ட்ரேட் டுடே? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? 70 பாயிண்ட்ஸ் அரவிந்த், வெரி குட். ஹவ் வாஸ் த ட்ரேட்? நைஸ்.